இப்போது குறிக்கக்கூடிய நாம் எப்படி குறிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் நம்முடைய வழிமுறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதையும் சொல்லுகிறார்கள். முதலாவது நாங்கள் பாருங்கள், தன்னுடைய இரு கைகளையும் கழுவ வேண்டும். ஏனென்று சொன்னால் பொது செய்வதற்கு முன்பாகவும் குறிப்பதற்கு முன்பாகவும் நம்முடைய இரு கைகளை நன்றாக கழுவ வேண்டும். இன்னும் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, உங்களுடைய விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாதங்களை நீங்க என்ன செய்யுங்க, நல்ல கையை விட்டு கழுவுங்க. அதனால்தான் மோதிரம் போட்டிருந்தாலும் கூட அதை கழட்டிட்டு அல்லது மோதிரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் தண்ணீர் போக வேண்டும். அவ்வளவு நன்றாக கழுவுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்கள். இப்ப இது உது செய்யும் பொழுதும் குளிக்கும் பொழுதும் இந்த விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உது செய்வதற்கு முன்பாகவும் அந்த விஷயத்தை சொன்னார்கள். இரவு நேரத்தில் நம்மளுடைய கைகள் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன செய்யணும், முதலில் நன்றாக கையை கழுவ வேண்டும். கை கழுவின பிறகுதான் பாத்திரத்துக்குள்ளார கையை விடணும் அப்படின்னு ஹதீஸ் நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குறிப்பு கிழமையான பொழுது நம்மளுடைய மறைவான உறுப்பு, அதான் உறுப்பாக இருக்கலாம், பெண் உறுப்பாக இருக்கலாம், அதை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அந்த உறுப்பை நன்றாக கழுவ வேண்டும். அதே போன்று அதற்கு பிறகு மறுபடியும் அந்த இரு கைகளை நன்றாக கழுவ வேண்டும். ஏன்னா அந்த உறுப்புல நம்ம கழுவிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அசிங்கம் படலாம், அந்த அசுத்தத்தில் நம்ம திருப்பி உது செய்ய முடியாது. அதனால மறுபடியும் இரு கைகளை நன்றாக கழுவிவிட்டு, நான்காவதாக தொழுகைக்கு நம்ம எப்படி உது செய்வோமோ, உது செய்வதற்குரிய சட்டங்கள் இருக்கும் இல்லையா, இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாள் விரிவாக பாருங்கள். கையை கழுவுறது, முகத்தை கழுவுறது, மணிக்கை வரை, முழங்கால் வரை அல்லது கரண்டைக்கால் வரை, இந்த மாதிரி தலையில மசாஜ் செய்வது, இந்த மாதிரி உது செய்யக்கூடிய சட்டங்கள் இருக்கும் இல்லையா. அப்ப அது எல்லாம் அந்த நேரத்தில் செய்யணும். எப்போது கையை கழுவிட்டு மறைவான உறுப்பை, மறைக்கக்கூடிய உறுப்பை அதை நன்றாக கழுவிட்டு மறுபடியும் கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் எப்படி உது செய்யணுமோ அதே போன்று உது செய்ய வேண்டும். ஆனால் கடைசியில காலை கழுவக்கூடாது. காலை கழுவும் இல்லையா, அந்த கடைசி அந்த உறுப்பை கழுவும், அதை மட்டும் கழுவக்கூடாது. அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐந்தாவது தன்னுடைய கைகள்ல 3 தடவை தண்ணி எடுத்து, ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சாங்க. 3 தடவை கையில தண்ணீர் எடுத்து தலையில ஊற்றி, தலையில இருக்கக்கூடிய தோல் பகுதி வரை 3 முறை ஊற்றி, தோல் பகுதி வரை முழுமையாக தண்ணீர் போகுவரை தன்னுடைய கைகளால் கோரி அதை தண்ணீரை போட்டு அதை மசாஜ் செய்யணும். மசாஜ் செய்யணும்னா அதை நன்றாக கழுவ வேண்டும். இதை 3 முறை செய்ய வேண்டும். இரு கைகளையும் 3 முறை தண்ணீரை கொண்டு தலையின் தோல் பகுதியில் படும் வரை கோரி கழுவ வேண்டும். அப்ப 3 முறை இதே மாதிரி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தலையில் 3 முறை தண்ணீர் போட வேண்டும். முதல்ல தண்ணீரை எடுத்து தலையில போட்டு